ஒரு பொண்ணு ஓடி வந்து தண்ணி குடிங்கன்னு சொல்கிறா. மீக்கியை ஆடில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போவே ரோல் மாடல் ஆகிட்டா. அவங்க காஸ்டியூம்க்கே நான் பெரிய ஃபேன். அப்புறம் எங்கள் அம்மா ஸ்கூல் ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இந்த யூனிஃபார்ம் தான் போடணும்னு. அப்போ இருந்து இப்போ வரை என்னோட கண்ணு சேலியர் யூனிஃபார்மில் மட்டும்தான் இருக்குது. அந்த யூனிஃபார்மில் தான் எனக்கு இங்கே அட்மிஷன் கிடச்சிச்சு. பிரின்சிபலும் நான் எந்த யூனிஃபார்ம் வேணாலும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இந்த சேலர் யூனிஃபார்மை சூஸ் பண்ணேன்னு கிளாஸில் எல்லார் முன்னாடியும் பேசிட்டு இருக்கா கேபி. கிளாஸில் இருக்கிற பாதி பேர் ஸ்லீப்பி. போச்சுடா, ரொம்ப நேரம் பேசி போர் அடிச்சிட்டேன் போல. டீச்சரும் என்னம்மா அவ்வளோதானா, இன்னும் எதாவது இருக்கான்னு கேட்க, அப்புறம் என் உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், என் தங்கச்சி சேடானா இந்த மாதிரி தான் பண்ணி சிரிக்க வைப்பேன்னு கிளாஸ் நடுவில் யோகா போஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு கடைசியாக நின்றுட்டே பேக்கில் ஃப்ளிப் பண்ணுறா. அப்புறம் கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. கடைசியாக இப்படி தான் பண்ணுவேன்னு ஃபன்னியாக பண்ணிட்டு இருக்கா. சரி ரைட்டு, இதோட நிறுத்திக்கலான்னு உட்கார்றா. நீ பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறா பக்கத்து டெஸ்க் பொண்ணு. அப்புறம் கிளாஸில் இருக்கிறவங்க இன்ட்ரோ தராங்க. விஷயோ ஹிட்டோமோ வாலிபால் சேர போகிற கேபி எல்லாத்தையும் நோட் பண்ணுறா. சின்ன வயசில் தனியாக தான் படிச்சிருக்கா. அங்கே தனியாக சாப்பிட்டுட்டு தனியாக விளாண்டுட்டு இருந்திருக்கா கேபி. இப்போ நிறைய பசங்களோட ஃபஸ்ட் டைம் ஒன்றா பழக போகிறா. அப்புறம் அவள் குக்கிங் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறா. அங்கே வர ஃப்ரெண்ட் நேம் அண்ட் சீட் நம்பரையும் மனசில் சொல்லிட்டு இருக்கா. எப்படின்னா சீட் நம்பர் 13 மீனா காமிரேலி, சீட் நம்பர் 14 ஹைராயவா ஹொட்டாரோ. டெஸ்கெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி சாப்பிட்றோம். செம்மையாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணுக்கு கிளாஸ் ஹீட் படுறதுனால ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு அக்கேபி கர்ச்சீஃப் கொடுக்க தொடச்சிக்க சொல்லி அவளும் தேங்க்ஸ்னு சொல்லி வாங்கி தொடக்கிறா. இவ்வளோ ஹாப்பி ஆகுறா. டக்குன்னு ஐயோ இதில் தான் என் ஸ்வெட்டு தொடச்சேன்னு கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்கார்றா. அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப்லன்னு எதுவும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. பரவாயில்ல நான் ட்ரையான பிளேஸில் தான் துடைக்கிறேன்னு கண்ணாடி பொண்ணு சொல்கிறா. அப்பாடான்னு நிம்மதியாக. ஆப்போசிட்ல இருக்கவா இவ பண்றதெல்லாம் பார்க்க செம்ம ஜாலியா இருக்கு. கர்ச்சீஃப்க்கு தேங்க்ஸ்னு திரும்ப கொடுக்குறா. என்னோட பேரு அக்கேபி கோமிச்சி, நான் பார்க்கறதுல சந்தோஷம் கோஜோட்டோமானான்னு சொல்றா. என்னால நம்பவே முடியல, நேம்ஸ்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு அவ்வளோ ஹாப்பியாக. ஆமா, சீட் நம்பர் 6ல இருக்க கோஜோட்டோமானா பக்கத்துல இருக்கவ டக்குன்னு வந்து ஃபேமஸ் பண்ணுன்னு சொல்ல, அக்கேபியும் இவ சீட் நம்பர் 2ல இருக்க உஷாக்கி கராட்டக்கோ. நைஸா, நீ தான் ஃபேமஸ் கேர்ள், நீ மட்டும் தான் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருக்க, அப்படியே பார்க்க ரோல் மாடல் மாதிரி இருக்கு. சரி சொல்லு, என் பிளேசர் எப்படி இருக்குன்னு கேட்க அவளும் செமையா இருக்கு, எனக்கு இதை போட்டுக்கணும்னு ஆசைதான்னு சொல்றா குமிச்சி. சரி இந்த பிளேசர்னு அவ கொடுக்க, சரி நீ இப்போ யூனிஃபார்ம் கொடுன்னு சொல்றா. சரின்னு சொல்லி குமிச்சி தரதுக்கு ரெடி ஆகுறா. பட் எரிக்கா, என்ன பண்ற நீ, அவ சும்மா விளையாட்டுக்கு பண்ணா நீயும் கொடுக்க போறேன்னு குமிச்சி ஆஃப் பண்றா. நல்லா என்னை ஏமாத்திட்டேன்னு குமிச்சி சொல்ல, எரிக்காவும் மனசுல அச்சச்சோ இவ யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருப்பா போல, இவளை நான் தான் பார்த்துக்கணும்னு. ரூபாயில படிக்கிற எல்லாரும் காம் ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பாங்க. நீ போனது இல்லைல்ல, அதான் சொல்ற. அங்க இருக்காளே அவ தனிகா பக்கி டாப்பர், நீ அவளை ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கோவ. டாட்ஸ் மாதிரி அவளும் அங்க படிச்சவதான், செம்ம கோவக்காரி. படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா கொன்னுருவா. சாப்பிட்டு இருக்கப்போ மீக்கியோட சாங் டெலிவிஷன் போடுறாங்க. அக்கேபி எனக்கு பிடிச்ச சிங்கர் சாங் போடுறாங்க. ஆமா, இந்த வீடியோல மிக்கி செம்ம கியூட்டா இருப்பாங்கன்னு சொல்ல, பக்கத்துல இருக்கிற உஷாக்கி அந்த லிப்பாம் போடுற மாதிரியான்னு கேட்க ஆமான்னு சொல்ற அக்கேபி. டக்குன்னு உஷாக்கி அதே மாதிரி பண்ணிக்காமின்னு கேட்குறா. இந்த லிப்பாம் இதை வச்சு பண்ணி காட்டுன்னு சொல்றா. பட் யோசிக்கிறா அக்கேபி. நீலாம் ஒரு ஃபேனான உசுப்பேத்தி விட குடு நான் பண்றேன்னு அக்கேபி மனசுலயே மீக்கி 2 விரல்ல இப்படி லிப்பாம வச்சுப்பா. அப்புறம் இப்படி லிப்ல வைப்பா. அதுக்கப்புறம் இப்படி லிப்ஸை இழுத்து முடிக்கணும்னு பண்றா. இதெல்லாம் ஆசையா பாக்குறாங்க எல்லாரும். எகெயின் பண்ண சொல்றா உஷாக்கி. அப்படியா இதோ பண்றேன்னு அவளும் பண்றா. டக்குன்னு எரிக்கா எஞ்சி அவ பண்றான்னு எகெயின் சொல்லிட்டு இருக்காதுன்னு கத்துற. என்ன பேசுறீங்க, எனக்கு காது கேட்கல. உஷாக்கி சீன் போட அப்படியே லஞ்ச் டைம் முடியுது. அப்புறம் எல்லாரும் விளையாடுறாங்க, மியூசிக் பண்றாங்க. அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கா குமிச்சி சீக்கிரமா வா விளையாட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிட்ட. சின்ன வயசுல யாருமே இல்லாத ஸ்கூல்ல படிச்ச கேபி நான் தனியாவே விளையாடுவேன்னு சொல்றத ஞாபகம் படுத்தி பார்க்கறா. விளையாண்டு முடிச்சுட்டு ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போறா குமிச்சி. வீட்டுக்கு காலையில வந்த மாதிரியே ரன்னிங் தான். போகிற வழியில் பிரிட்ஜை தாண்டி ஐயா நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டாங்களே ஜாலின்னு அங்கே இருக்கிற ஸ்டாச்சு மேலே இருக்கிற குச்சியை எடுத்துட்டு ரோடு வரமாக இருக்க கம்பத்தில் தட்டிட்டே ஓடுறா. அப்படி நேம சொல்கிறா. உசைகி ஹாராட்டோக்கோ ஒக்குஹாமா மின்னோரு கமிமோக்கு நேக்கோ கிசாக்கி எரிக்கா கொஜு ஊட்டோமோனோ ஷிஜோ ரியோனோ கசுமாரி ஆய் தனிகா விக்கி ஆயுமி டொகோனோ மை நசவாமி ஹீரோயா ஜோக்கோ மினாகாமி ரீரி ஹரிவாமா ஹத்தாரோ ஹபிமோரி உசிசு பஷியோ ஹிட்டோமி. உங்கள் எல்லாரையும் நாளைக்கு பார்க்க
பார்க்குறாங்க. ஒரு மவுண்டன் மேலே நின்று கத்துறா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறா. உங்கள் அப்பாவும் வந்துட்டாரு வான்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வேலைக்கு போகணுமா, நான் இந்த யூனிஃபார்மில் பார்க்கணும்னு சொன்னார், பட் தூங்கிட்டாருன்னு அம்மா சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் அப்புறமா யூனிஃபார்ம் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ தூங்குறது அவர் தப்பு, நீ ஓடி வந்ததுலேயே யூனிஃபார்ம் ஸ்வெட் ஆகிருக்கு, ஸோ நீ காய வச்சாதான் நாளைக்கு போட்டு போக முடியும்னு அம்மா சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் எல்லாம் மாற்றிட்டு ஓய் காவா எந்திரின்னு தங்கச்சி எழுப்பி விடுறா. தண்ணி சூடாச்சு, 2 பேரும் குளிச்சுட்டு வாங்கன்னு அம்மா சொல்ல இவங்களும் போகிறாங்க. என்ன எஞ்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்ச, அதான் கரெக்டாக சத்தமே வரலையேன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அப்பா இழுக்க, அதான் தூங்குற மாதிரி நடிச்சிங்களான்னு அம்மா முறைக்க, என் பொண்ணு நல்லா வளர்ந்துட்டான்னு அவங்க அப்பா சந்தோஷப்பட. அப்புறம் அக்காவும் தங்கச்சியும் இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. கிசாக்கி என்ன ஃபன்னியாக இருக்கான்னு சொன்னான்னு சொல்கிறான். சரி, கிசாக்கி யாருன்னு தங்கச்சி கேட்க, அவன் என் கிளாஸ்மேட்டு, நான் அவளை பார்க்கணும், வீட்டுக்கு கூப்பிட்டு வான்னு தங்கச்சி சொல்கிறான். அவள் வருவாளான்னு தெரியலேன்னு அக்கா சொல்கிறா. கூப்பிட்டேன்னு சொல்லு, வருவா. உடனே ஹாப்பியாகிற குமிச்சு குளிச்சுட்டு அவங்க அப்பாட்ட பேச போகிறா கேபி. ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு அப்பா கேட்குறாரு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பட் மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல நிறையா இருக்குன்னு அந்த அழகான நேச்சர் வியூவில் அப்பாவும் பொண்ணு சிரித்து சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் குமிச்சி ஸ்கூல்ல எப்போ கிளம்புவேன்னு அப்பா கேட்குறாரு. அப்பா நீங்கள் எப்போ கிளம்புவீங்கன்னு அவள் கேட்குறா. அதுக்கு நான் 6 மணிக்கு போகணும்னு சொல்கிறாரு. நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுறேன்னு சொல்கிறா. நானும் அதுக்காக தான் வெயிட்டிங். சரிப்பா, நாளைக்கு பார்ப்போன்னு அக்கீபி சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க.